ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இங்ஙனம் ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராக என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். ஆக இந்த பழி வாங்க வேண்டும் என்பதுதான் குறிப்பாக நாபோத்தினுடைய இரத்தப்பழி என்பது மிக கொடுமையானது. அவனுடைய நிலம் மட்டும் பறிக்கப்படவில்லை, அவனுடைய உயிரும் பறிக்கப்படுகிறது. ஒரு நேர்மையான மனிதன். இந்த அளவுக்கு அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொன்ன பிறகும் அதை துச்சமென மதித்தவர்கள் இந்த ஈசபேலும் ஆகாப்பும். அதற்கென்று ஒரு குழுவையே அவள் வைத்திருந்தாள். யார் யார் ஆகாப்புக்கும் ஆகாப்புடைய மனைவியார் ஈசபேலுக்கும் எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பழி வாங்குகின்ற எண்ணத்தில் ஈசபேல் மிக தெள்ளத் தெளிவாக இருந்தாள். அந்த நிலையைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்குறோம். எனவே ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழிவாங்குவேன் என்று அந்த இடத்திலே சொல்கிறார். தொடர்ந்து இவ்வாறு ஆகாப்பின் குடும்பம் முழுவதும் அழியும். இஸ்ரேலில் ஆகாப்பின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும் அவர்கள் அடிமைகளாயினும் சரி, உரிமை மக்களாயினும் சரி, வெட்டி வீழ்த்துவேன். ஆக இப்பொழுது யார் உறுதி எடுப்பது? இங்கே யார் உறுதி எடுப்பது? உன் தலைவன் ஆகாப்பின் குடும்பத்தை நீ அழிக்க வேண்டும். இங்கனம் ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கினரின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். யாரு? ஆண்டவராய கடவுள். ஆண்டவராய கடவுள் இறைவன் பழி வாங்குகிறார். ஆனால் இறைவன் பழி வாங்குகிற கடவுள் அல்ல. ஆனால் இந்த பழிவாங்கல் யார் வழியாக நிகழப்போகிறது? ஏகு வழியாக நிகழப்போகிறது. இங்கே இந்த வசனங்கள் யாவையே பழிவாங்கினார் என்று சொன்னாலும் அந்த பழிவாங்குகின்ற சூழல் என்பதை விட இவர்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனை திருப்பி கொடுக்கப்படுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள். யாவே பழி வாங்குகிறார், ஆனால் அவர் பழி வாங்குகிறவர் அல்ல. இஸ் நாட் பார்ஷியல். எந்த விதத்திலும் அவர் ஒரு சாராருக்கு துணை நிற்கிறவர் அல்ல. அவருடைய இயல்பு என்றாலே எல்லாரையும் சமமாக பார்ப்பது. ஒருவர் தவறு செய்தார் என்பதற்காக அவரை தண்டிக்கிறவர் அல்ல கடவுள். தண்டிக்கின்ற நிலையெல்லாம் மனிதம் சார்ந்தது. மனிதர்கள்தான் வழக்கமாக ஒருவர் மற்றவரை தண்டிக்கின்ற பழக்கம். அப்படின்னா இங்கே இந்த தண்டனையை யார் தவறு செய்தார்களோ அவர்களே சந்திக்க வேண்டிய சூழல், அதனுடைய விளைவு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசணும். ஈசபேல் ஒரு தவறான செயலை செய்கிறார். அந்த தவறான செயலை செய்கின்ற போது அதனுடைய விளைவை யார் அனுபவிக்க வேண்டும்? ஈசபேல் அனுபவிக்க வேண்டும். ஒரு சாமானிய மனிதன், அப்பழுக்கற்றவன், அவன்தான் நாபோத்து. அவனுடைய இரத்தம், அவனுடைய இரத்தப்பழி. அப்போ அந்த இரத்தப்பழிக்கான குற்றப்பழி யார் மேல் விழ வேண்டும்?
அதற்கு யார் காரணம்? ஈசபேலும் ஆகாபும். இவர்கள் ஒற்றை காலில் நிற்கிறார்கள். ஒற்றை காலில் எங்களுக்கு எப்படி அந்த இடம் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அந்த இடத்தை அவர்கள் பெற வேண்டும் என்றால் யார் ஒழிய வேண்டும்? நாபோத்து ஒழிய வேண்டும். அப்போ நாபோத்தை ஒழித்து கட்டிவிட்டு இவர்கள் இந்த இடத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள். அப்போ இது ஒரு தவறு. வெறும் தவறு மட்டுமல்ல, இது கொலைப்பழி. அதுவும் நீதிமானாகிய நேர்மையாளனாகி இருக்கிற ஒருவனுடைய இரத்தப்பழி. அப்போ அந்த இரத்தம் எங்கே, யாருடைய காதுக்கு போகும் அல்லது யாருடைய செவிகளில் கேட்கும்? யாவேயுடைய செவிகளில் அந்த இரத்தப்பழிக்கான குரல் கேட்கும். உடனே யாவே இறங்கி வருவார். இதற்கு யார் யார் காரணமானவர்களோ அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த தண்டனை யார் வழியாகத்தான் வரும்? மனிதன் வழியாகத்தான் வரும். யாவே நேரடியாக குதிக்க மாட்டார். மனிதர்கள் தான் அதை செயல்படுத்துகிறவர்கள். அதே போல தான் இங்கு எப்படி ஆபேலுடைய இரத்தப்பழி யாருக்கு பாவமாய் அமைந்தது? காயினுக்கு பாவமாய் அமைந்தது. ஆபேலுடைய அவன் அப்பழுக்கற்றவன், தூய்மையானவன். அவன் எந்த தவறும் செய்யலை. அவன் செய்ததெல்லாமல் காணிக்கை ஒப்பு கொடுத்தது. அவனுடைய பயன்பாட்டில் இருந்த ஒரு ஆட்டை பலி கொடுத்தான். அந்த ஆட்டினுடைய பலியை யாவை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா, அவனிடத்தில் ஒரு நேர்மைத்தன்மை இல்லை. அவனிடத்தில் ஒரு தான் என்ற அகந்தை இருந்தது. தன்னை பற்றி எண்ணுகின்ற எண்ணம் இருந்தது. அதனால் அவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அவன் யாவேயிடத்திலே கேள்வி கேட்டு மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன பண்ணா? என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு யார் காரணம்? என்னுடைய தம்பி ஆபேல் தான் என்று பழியை அவன் மேல் போட்டு அவனை கொலை செய்கிறான். நீ இருந்ததுனால தான் என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தானே என்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவனை வஞ்சகமாக கொன்றழித்தான். அதற்கு யார் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது? காயின் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஒருவன் செய்த குற்றத்திற்கு அதனுடைய தண்டனை தீர்ப்பை அவனே நிர்ணயித்துக் கொள்கிறான். இல்லை, நிர்ணயம் செய்வதற்கு யாருமே தேவையில்லை. அதே போலதான் இங்கேயும் ஈசபேலும் ஆகாபும் செய்த குற்றத்திற்கு அந்த தண்டனைக்கான அந்த விளைவுகளை எல்லாம் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஈசபேலும் ஆகாபும் அவனுடைய சந்ததியினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதுதான் இங்கே நிகழ்கிறது. ஈசபேலால் சிந்தப்பட்ட என் ஊழியரான இறைவாக்கின் இரத்தத்திற்கும் ஆண்டவராகிய என் எல்லா அடியவர்களின் இரத்தத்திற்கும் நான் பழி வாங்குவேன். இப்ப 8ஆம் வசனம் வாசியுங்கள். இவ்வாறு ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியும். ஆகாபின் குடும்பம் முழுவதும் அழியுங்கிறார். ஒரு பய கூட தப்ப மாட்டான். அவனுடைய குடும்பம், மனைவியிலிருந்து பிள்ளைகள் வரை அத்தனை பேரும் அழிவார்கள். தொடர்ந்து இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும், அவர்கள் அடிமைகளாயினும் சரி உரிமை மக்களாயினும் சரி, வெட்டி வீழ்த்துவேன். இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்த ஆண்கள் அனைவரையும், பெண்கள் அல்ல, ஆண்கள் அனைவரையும், அவர்கள் அடிமைகளாயினும் உரிமை குடிமக்களாயினும் சரி, வெட்டி வீழ்த்துவேன். தொடர்ந்து இந்த ஆகாபின் குடும்பத்தை நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்தை போலும், அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தை போலும் ஒழித்து கட்டுவேன். இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். யெரொபெயாம் குடும்பத்திற்கு என்ன நேர்ந்தது என்று நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் முதல் புத்தகத்தில். அதே மாதிரி தான் யெரொபெயாமுக்கு மட்டுமல்ல, அகியாவின் மகன் பாசா குடும்பம். இந்த ரெண்டும் ஆரம்ப கட்டத்தில் வடநாட்டை ஆட்சி செய்தவர்கள். யெரொபெயாமுடைய சந்ததியினரும் பாசாவுடைய சந்ததியினரும் இவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள், இறைவனால் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியவில்லை, குறுகிய காலம்தான். அது முதல் தலைமுறையாக இருக்கிற யெரொபெயாம் இருந்தாலும் சரி, 2வது தலைமுறையாக இருக்கிற பாசாவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும்தான் அவர்களால் ஆட்சி செய்ய முடிந்தது. அவர்களை யாவே பழி தீர்த்தார். என்றால் அவர்கள் செய்த குற்றத்திற்காக. அதாவது ஆகாப்பின் குடும்பத்தை நேபாற்றின் மகன்
யெரபாவின் குடும்பத்தைப் போலும் ஆகாப்பின் குடும்பத்தை நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் குடும்பத்தைப் போலும் அகியாவின் மகன் பாசாவின் குடும்பத்தைப் போலும் நான் ஒழித்து கட்டுவேன். இந்த 2 குடும்பங்களுக்கு என்ன நேர்ந்தோ அதான் யாருக்கு நடக்க போகிறது? ஆகாப்பினுடைய குடும்பத்திற்கு. அது எப்படி நடக்க போகிறது? 10ஆம் வசனம். இஸ்ரேல் நிலப்பகுதியில் இசபேலை நாய்கள் தின்னும். ஈசபேலை நாய்கள் திங்கும். ஏன்னா நாபோத்து வெட்டி வீழ்த்தப்பட்ட போது அவனுடைய இரத்தம் தெருக்களிலே சிந்தியது. அவன் ஒரு வயலிலே அவனுடைய உடலை எறிந்தார்கள். அப்பொழுது அந்த இடங்களில் பட்ட இரத்தத்தை பூரா எது தின்றது? நாய்கள் தின்றது. இதே தான் ஆகாப்புக்கு அந்த முதல் புத்தகத்தில் அவனுடைய இறப்பின் போது நிகழும். அவன் போரில் இறந்துருவான். சிரியருக்கு எதிராக நடந்த போரில் இறந்துருவான். என்னென்னா அவன் நடுவில் போய் மாட்டிக்கிடுவான். அவனுடைய தேரை கூட நகற்ற முடியாது. போர் உக்கிரமாக நடக்கும். அதனால் அந்த அவன் தலையில் அம்பு பாய்ந்ததோடு இரத்தம் கசிந்து அது தேரு கால்லாம் கீழே போய் மாலையில் தான் அந்த தேரையே வெளியெடுக்க முடியும். வெளியெடுக்கிற போது அவன் ஏற்கனவே இறந்து போயிருப்பான். ஆனால் வழியெங்கும் இரத்தம். கடைசியில் ஒரு குளத்தில் போய் தேரை கழுவுவாங்க. கழுவுகின்ற போது அந்த இரத்தமெல்லாம் கரையில் இருக்கும். இந்த இரத்தத்தை எது நக்கியது? நாய் நக்கியது. நாய்கள் நக்கும். இதைத்தான் இறைவாக்கினர் எலியா ஆகாப்பிடத்திலே சொல்லியிருந்தார். என்னுடைய ஊழியன் நாபோத்துக்கு நீ தண்டனை கொடுத்திருக்கிறாய், அவனை கொலை செய்திருக்கிறாய், அவனுடைய இரத்தப்பழி உனக்கு நிச்சயமாக கேட்கும். எப்படி அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியதோ அதே போல யார் யார் இந்த குற்றத்தில் பங்கேற்றார்களோ அத்தனை பேருடைய இரத்தமும், அதாவது குறிப்பாக ஈசபேல், ஆகாப், இவர்களுடைய இரத்தம் நாய்கள் நக்கும். ஈசபேலுக்கு இது ஆகாப்புக்கு நிகழ்ந்தது. இப்போ யாருக்கு நிகழ வேண்டும்? ஈசபேலுக்கும். அது மட்டுமல்ல அவனுடைய மகன் யோராமுக்கும். என்றால் ஆகாப்பினுடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கிறவன் யார்? யோராம். அவளை புதைக்க யாரும் வரமாட்டார்கள் என்று கூறி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டான். ஆக இவ்வளவும் இறைவனுடைய வார்த்தையை அவன் சொல்லுகிறான். யாவே இப்படித்தான் சொல்றார். உன்னை, அதாவது இவனை அருள்பொழிவு செய்துவிட்டு, ஏகுவை அருள்பொழிவு செய்துவிட்டு யாவே இப்படி சொல்றாரு, இவர்களையெல்லாம் பழிவாங்க வேண்டும், ஆகாப்பை பழிவாங்க வேண்டும், ஆகாப்பினுடைய மனைவியையும் பழிவாங்க வேண்டும். இது யாவையினுடைய கட்டளை. ஏனென்றால் ஏற்கனவே இப்படிப்பட்ட தவறுகளை செய்தவர்களுக்கு இதுதான் தண்டனையாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. இவர்களையெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும். எப்படி பாசா குடும்பத்துக்கு நிகழ்ந்ததோ, யெரொபெயாமுடைய குடும்பத்துக்கு நிகழ்ந்ததோ, அதே போல இந்த குடும்பத்துக்கும் நிகழ வேண்டும், ஓம்ரியினுடைய குடும்பத்துக்கும் நிகழ வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் நடக்கும் என்பதையும் தெளிவாக சொல்லி, எப்படி ஈசபேலை நாய்கள் தின்னும், அவளை புதைக்கக்கூட யாரும் வரமாட்டார்கள் என்று தெளிவாக கூறிவிட்டு உடனே அவர் ஓடிவிடுகிறார். யார் இவர்? அந்த இளைஞன், இறைவாக்கு உரைத்த இளைஞன். இந்த இளைஞன் யாரால் அனுப்பப்படுகிறான்? எலிசாவினால் அனுப்பப்படுகிறான். தொடர்ந்து பின்பு ஏகு தன் தலைவரின் ஊழியர் கூறியிருந்த இடத்திற்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நல்ல செய்திதானா? இந்த பைத்தியக்காரன் உன்னிடம் வந்தது ஏன் என்று கேட்டார்கள். ஆக அங்கே கூடியிருந்த தலைவர்களுக்கு, படைத்தலைவர்களுக்கு என்ன நிகழ்கிறது என்று தெரியாது. என்றால் இது எல்லாமே அந்தரங்கத்தில் நடப்பது, தனி அறையில் நடப்பது. அதனால் இப்போ ஏகு தன்னுடைய இடத்திற்கு வந்தவுடனே, இந்த படைத்தளபதிகள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த இடத்திற்கு வந்தவுடனே அவர்கள் கேட்கிறார்கள், எதுவும் நல்ல செய்தி உண்டா? வந்தவன் பைத்தியக்காரன் மாதிரி தெரிகிறது, கூறுகட்டவனாக இருக்கிறது. இந்த கூறுகட்டவன் உன்னிடத்தில் என்ன சொன்னான்? அவனிடத்திலிருந்து எதுவும் செய்திகள் உண்டா என்பதை பற்றி கேட்கிறார். தொடர்ந்து அதற்கு அவன் யார் என்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு
தெரியுமே என்றான். ஆக அவன் யாரென்றும் அவன் சொன்னது என்னவென்றும் உங்களுக்கு தெரியுமே என்று கூறுகிறான். இது என்ன நிலையில் இதை புரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. என்றால் தனி அறையில் நடந்த ஒன்று. ஆனால் இந்த தனி அறையில் நடந்த ஒன்று இவர்களுக்கு தெரியும் என்று கூறுவது சற்று மாறுபட்ட நிலையில் இருக்கிறது. இவர்கள் எலிசாவை போல ஒரு தனிப்பட்ட முறையில் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வரம் கொண்டவர்களாக இருந்தார்களா? நம்ம இன்ட்யூஷன் என்று சொல்கிறோம், தனி வரம் கொண்டவர்களாக இருந்தார்களா? அல்லது ஏற்கனவே செய்திகள் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம், அதாவது இதில் நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நிகழ்வுகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். என்ன நிகழ்வுகள்? யார் யார் பாதிக்கப்பட்டது, யாரால் பாதிக்கப்பட்டது? பாதிக்கப்பட்டது நாபோத்து. யார் பாதிப்புக்கு ஏற்படுத்தியது? ஆகாப்பும் ஈசபேலும். அப்போ ஆகாப்பும் ஈசபேலும் செய்த தவறுகளுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியவன் யோராம். எனவே இது தெளிவாக இருக்கிறது, எல்லாருக்கும் இது அறிந்த ஒன்று. இந்த ஒரு சூழலில் தான் இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அதாவது அருள்பொழிவு செய்யப்படுவதற்கு முன்னாலே இவர்கள் படைத்தலைவர்களோடு கூடி பேசுவதனுடைய முக்கிய நோக்கமே எப்படி யோராமை அழிப்பது. இப்போ யோகுவுடைய திட்டமே அதுதான். ஏகு அவன் கிளையாத்திலிருந்து போட்ட திட்டமே இவர்களை எப்படி நாம் அழிப்பது. ஏற்கனவே ஆகாப்பு அழிந்து விட்டான். அதற்கு பிறகு இருக்கிற அத்தாலியாவையும் இவனுடைய மகனையும் அழிப்பது எப்படி? அதனால தான் இவன் நேரடியாகவே சொல்லுகிறான், உங்களுக்கெல்லாம் செய்திகள்லாம் தெரியுமே, நம்ம பேசுவதும் அதுதான். ஒருவேளை அதை பற்றியே தன்னுடைய இந்த வந்தவர், தனக்கு அருள்பொழிவு செய்தவர் தன்னிடத்தில் அதே செய்தியைத்தான் சொன்னார் என்பது போல இந்த சிந்தனை இருக்கிறது. தொடர்ந்து அதற்கு அவர்கள், அது பொய், உண்மையை எங்களுக்கு தெரிவி என்றார்கள். அது பொய் அப்படி என்றால், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க நினைத்தது வேறு, ஆனால் உண்மையிலே நடந்தது வேறு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நாம் பார்க்கிற போது அதற்கு அவர்கள், அது பொய், உண்மையை எங்களுக்கு தெரிவி என்கிறார்கள் என்றால், இவன் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவது பொய். எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீ ஏதோ மறைக்கிற. உண்மையை சொல்வதற்கு பதிலாக எங்களுக்கு ஏதோ தெரியுங்கிற செய்தி மாதிரி நீ சொல்கிற. எங்களுக்கு எதுவுமே தெரியாத போது நீ எப்படி எங்களுக்கு தெரியும் என்று சொல்ல முடியும்? நீ எதையோ மறைக்கிறாய் என்பது போல இங்கே பொருள் கிடைக்கிறது. தொடர்ந்து அப்போது ஏகு, அவன் என்னிடம், ஆண்டவர் கூறுவது இதுவே, உன்னை இஸ்ரேலருக்கு அரசனாக திருப்பொழிவு செய்கிறேன் என்றான் என்று பதிலளித்தான். இப்பதான் உண்மையை சொல்றான். நான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அந்த திருப்பொழிவு செய்வதற்காகத்தான் அந்த இளைஞன் வந்தான். நிச்சயமாக அந்த இளைஞன் யாருடைய அதிகாரத்தில் வந்தான் என்று சொல்லியிருப்பான். யாருடைய அதிகாரத்தில் வந்தான்? யாவேனுடைய அதிகாரம். ஆனால் இவனை அனுப்பியது யார்? எலிசா. எனவே எலிசா இவனை அருள்பொழிவு செய்வதற்கு அனுப்பியிருக்கிறார், அரசனாக அனுப்பியிருக்கிறார். எனவே அதைத்தான் இவன் செய்தான் என்பதை இங்கே தெளிவாக்குகிறார். 13. இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தங்கள் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காலம் ஊதி, ஏகுவே அரசர் என்று முழங்கினார்கள். ஆக அடிப்படையில் பார்க்க வேண்டுமென்றால், இவன் சொல்ல வந்தது, இவர்கள் பேசியது, இவன் சொல்ல வந்தது எல்லாம் ஒரே கருத்து தான். இவர்கள் ஏற்கனவே எதை பற்றி பேசியிருப்பார்கள்? ஏகு அரசனாகி ஒரு முடிவெடுக்க வேண்டும், இந்த எதிரிகளை எல்லாம் அழிக்க வேண்டும். எதிரி என்பது இங்கே யோராம், அதே போல யோராமுடைய தாய் ஈசபேல், இவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருப்பார்கள். எனவே இவர்கள் கேட்டவுடனே இவன் அந்த செய்தியை இணைத்து, தனக்கு அந்த இளைஞன் சொன்ன செய்தியை இணைத்து உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறான்.
ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை பொய் என்று சொல்லுகிறார்கள். இது உண்மை அல்ல, உண்மையான செய்தியை சொல்லு என்று சொன்ன உடனேயே உண்மையில் நிகழ்ந்ததை அவன் எடுத்து சொல்லுகிறான். இதுதான் நிகழ்ந்தது. என்னை அந்த இளைஞன் அருள் பொழிவு செய்திருக்கிறான், அருள் பொழிவு செய்து என்னை அரசனாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த தலைவர்களும் கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய போர்வையை கீழே விரித்து எக்காளம் ஊதி அவனை ஏகுவை அந்த போர்வையின் வழியாக வரச் செய்து எக்காளம் ஊதி எங்கள் அரசர் ஏகு என்று உரத்த குரலில் கத்துகிறார்கள். ஆக இந்த கிளையாத்திலிருந்து வருகின்ற முதல் அரசர் இந்த ஏகு. கிளையாத் என்பது மனாசே பகுதி. அந்த மனாசே பகுதியிலிருந்து இப்பொழுது யாவேயால் ஒருவர் அரசராக்கப்படுகிறார். ஆனால் இந்த அரசர் இன்னொரு அரசர் இருக்கிற போதே அரசராக்கப்படுகிறார். அதான் இதில் உள்ள சிறப்பு. எப்படி தாவீது சவுல் இருக்கிற போதே அரசனாக்கப்பட்டாரோ, அதே மாதிரி தாவீது உயிரோடு இருக்கிற போதே சாலமோன் அரசனாக்கப்பட்டாரோ, அதே போல யோராம் என்கிற அரசன், அதாவது ஈசபேலுடைய மகன், வாழ்கின்ற போதே யார் அரசராக்கப்படுவது? ஏகு அரசராக்கப்படுகிறார். இவரை அருள்பொழிவு செய்ய வேண்டியவர் யார்? எலியா. ஆனால் எலியா செய்யாவிட்டாலும் எலிசேயு செய்திருக்க வேண்டும். ஆனால் எலிசேயும் செய்யவில்லை. எலிசேயு அனுப்பிய ஒரு இளைஞன் அவருக்கு அருள்பொழிவு செய்கிறான். ஆனால் பணி ஒப்படைக்கப்பட்டது யார் கையில்? எலியாவுடைய கையில். எலியாவுக்கு இன்னும் 2 பணிகள் ஒப்படைக்கப்பட்டது. எலிசேயுவை அருள்பொழிவு செய்வது அது நிகழ்ந்தது. ஆனால் ஆசவேலையும், சிரியா நாட்டு அரசன் ஆசவேலையும் அவர் அருள்பொழிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்ததாக நாம் 2வது அரசியல் புத்தகத்தில் வாசிக்கவில்லை. ஆனால் அவன் அரசனான போது, ஆசவேல் அரசனாகன போது, எலிசேயு எங்கே இருக்கிறார்? சிரியாவிலே இருக்கிறார். அதுவும் குறிப்பாக சிரியாவுடைய தலைநகராகிய தமஸ்கிலே இருக்கிறார். எனவே இதுதான் இந்த செய்தி. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதாவது நிம்சியின் மகன், நம்ம ஏற்கனவே அறிந்த அந்த ஏகு, அவர் நிம்சியின் மகனான யோசபாத்தின் புதல்வன். இஸ்ராயல் நாட்டு மன்னன் யோராம் காயப்பட்டதால் அவன்